ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரெட் பொட்டேட்டோ லாலிபாப் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ஈவினிங் டைமில் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போயுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த பிரெட் பொட்டேட்டோ லாலிபாப் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு மேல் தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த பவுலில் ஒரு ஸ்பூனை கொடுத்து நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடுங்க. இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூடவே 2 சின்ன வெங்காயம் வந்து சைஸில் வந்து நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே சாட் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து, அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே சீஸ் வந்து நான் ஒரு டியூப் வந்து சேர்த்துருக்கேன், நல்லா தூளாக துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி சீஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து 2-3 டியூப் கூட சேர்த்து நீங்கள் துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம துருவி எடுத்தாச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது கூடவே நான் ப்ரெட்டு பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் 2 கைப்பிடி சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க, அது கூடவே இன்னொரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்ப்னஸ்க்காக சேர்த்துக்கிறோம், நல்ல மொறுமொறுத்தன்மை அதிகமாக இருக்கும், அதுக்காக நான் ப்ரெட்டு பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கையை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வந்து நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து சின்ன உருண்டை நல்லா உருட்டி ஒரு பால் சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்து இதே போல் ஒவ்வொரு உருண்டையாக நம்ம ரெடி பண்ணி தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ப்ரெட்டு பீஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். எடுத்து சின்ன கப்பு வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா நமக்கு ரவுண்டாக அழகான ஒரு ஷேப் ஒன்று கிடைக்கும் பாருங்கள். இதே போல் இருக்கிற ப்ரெட்டு மொத்தமே ஒரு 7 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 முட்டையை வந்து நான் உடச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இது நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து அடித்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அடித்து விட்டாச்சு பாருங்கள். இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு பவுலில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த ப்ரெட்டை வந்து அப்படியே தண்ணியில் முக்கி எடுத்துருங்க. எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதில் தண்ணியெலாம் வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் அழுத்தி விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா வந்து ஒரு பால் எடுத்து வச்சுருக்கோங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து இந்த ப்ரெட்டில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு உருட்டி எடுத்திங்கன்னா அழகான ஒரு ஷேப் பால் கிடைக்குங்க. இது மாதிரி நீங்கள் உருட்டி ஒரு பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் உருட்டி விடுங்க, நமக்கு சூப்பராக வரும் மாதிரி நல்லா ஒட்டாமல் நல்லா வருங்க. ஏன்னா நமக்கு வந்து ப்ரெட்டில் வந்து ஈரம் இருக்கிறதுனால சூப்பராக வந்து பால் ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்கள் ஒவ்வொரு பாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் இதே போல் ப்ரெட்டை வந்து தண்ணியில் நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்துகிட்டு இந்த மசாலா உள்ளே வச்சு நல்லா மூடிட்டு நல்லா உள்ளங்கையை வச்சு அழுத்தம் கொடுத்து பால் அழுத்தி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு பால் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் பாருங்கள், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இருக்கிற உருண்டை எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் குச்சி வந்து ஒரு 7 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பாலை எடுத்துக்கோங்க. எடுத்து முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டி டிப் பண்ணி எடுத்துட்டு அப்படியே வந்து ப்ரெட்டு பொருளை சேர்த்து அதுலேயும் ஒரு தடவை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படி நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த ஐஸ் குச்சி எடுத்து இதில் அப்படியே உள்ளே செருவி விட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்நாக்ஸு. இதே போல் ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஒரு தட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு பீஸ் நான் அதே போல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டிப் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் பொடியில் மறுபடியும் டிப் பண்ணிவிட்டு இதே போல் ஐஸ் குச்சி வச்சு உள்ளே வந்து ரெடி பண்ணி செருவி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ஒன்றை போல் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் வந்து மிதமான தீயில் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே எடுத்து ஒவ்வொரு பீஸாக பொரிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டு பொட்டேட்டோ லாலிபாப் செஞ்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே இதில் வந்து எண்ணெயில் பொரிச்சாச்சு. நம்ம நிதானமாக தாங்க வேகணும். எண்ணெய் வந்து மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி விட்டிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி வந்து நல்ல ஒரே கலரும் ஒரே மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு அந்த குச்சியை எல்லாமே மேலே அப்படியே எழும்பி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று கூட கழண்டி வெளியே வராதுங்க. அவ்வளோ சூப்பராக சேஃபாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாமே ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நாம் இப்போ இதை எடுத்து ஒவ்வொரு பீஸாக வெளியே எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பிரெட் பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னி மயோனஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம 18 மகி சேனலை போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.